السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இன்றைய தினம் நபிமார்களினுடைய வரிசையில் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நாம் பேச இருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு குர்ஆனில் பல பகுதிகளிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, பரவலாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பது மட்டுமல்ல, அவர்களுடைய வரலாறை கூறப்பட்ட அளவிற்கு வேறு எந்த நபியினுடைய வரலாறும் குர்ஆனில் இவ்வளவு விரிவாக நீளமாக கூறப்படவில்லை. இந்த உலகத்தில் வாழ்ந்த சமூகங்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த சமூகமாக பனு இஸ்ரவேலர்கள் கருதப்படுகிறார்கள். பனு இஸ்ரவேலர்கள், பனு இஸ்ராயில், அவர்களுடைய பெயரால் சூரத்து பனி இஸ்ராயில் என்ற ஒரு அத்தியாயத்தையே அல்லாஹ் இறக்கினான். அந்த அளவிற்கு அவர்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இந்த மண்ணில் திகழ்ந்தார்கள். பனு இஸ்ரவேல் என்று சொன்னாலே நமக்கு ஞாபகத்திற்கு வருவது மூசா நபி தான். ஆனால் உண்மையிலேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ரவேலர்களில் சமூகத்தில் வந்த பல்லாயிரக்கணக்கான நபிமார்களில் ஒரு நபி. பல்லாயிரக்கணக்கான நபிமார்கள் பனு இஸ்ராயல்களில் வந்திருக்கிறாங்க. அதில் ஒரு நபி தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். என்றாலும் கூட அப்படி வந்த நபிமார்களிலேயே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த, வரலாற்று செறிவு நிறைந்த ஒரு இறை தூதராக வாழ்ந்தவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். பனு இஸ்ராயல்கள் என்றால் யார் என்ற வரலாறை நாம் சையதுனா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை கூறும் பொழுது நாம் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். இருந்தாலும் ஒரு நினைவுக்காக நான் குறிப்பிடுகிறேன். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார். அவங்களுக்கு 2 பிள்ளைகள், பல பிள்ளைகள் இருந்தாங்க, 2 நபியாக இருந்தாங்க. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய பரம்பரையில்தான் பனு இஸ்ராயல்களினுடைய எல்லா நபிமார்களும் வந்தாங்க. பல்லாயிரக்கணக்கான நபிமார்கள் வந்தார்கள். பன்னூற்றுக்கணக்கான பெரும் ஆட்சியாளர்கள், அரசர்கள் வந்தார்கள். சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாரம்பரியத்தில் நபியும் வரவில்லை, அரசரும் வரவில்லை. அப்படி வந்த ஒரே நபி யார் என்றால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். அப்படிங்கிறத நம்ம விளங்கப்படுத்திருக்கிறோம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனாக இருந்தது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 12 ஆம்பளை பிள்ளைகள் இருந்தாங்க. அவங்களுடைய வரலாற்றை குறிப்பிடும்போது நாம் சொன்னோம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்ராயில் என்று ஒரு பெயர் இருந்தது. மலக்கில் இருக்கிறவங்க இஸ்ராயில், இது இஸ்ராயில். இஸ்ராயில் என்ற ஒரு பெயர் யாருக்கு இருந்தது என்றால் சையதுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்தது.
அவர்களுடைய மக்கள் பனு இஸ்ராயில், இஸ்ராயலினுடைய ஆம்பளை பிள்ளைகள் என்று கருதப்பட்டாங்க. இதுதான் பனு இஸ்ராயில்.